டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம முகத்துக்கு அழகு சேர்க்கறது நம்ம புன்னகை தான். அந்த புன்னகையை இன்னும் அழகாக்குறது நம்ம முத்தான பற்கள் தான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு. நம்ம பேசுற பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கணும்னா அதுக்கு பற்கள் ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது நம்ம பற்கள் தான். அப்படிப்பட்ட பற்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் பிரசாந்த் சார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன் டாக்டர், இப்போ பல் ஏன் ரிமூவ் பண்ணணும்? பல்லு ஏன் ரிமூவ் பண்ணோன்னா வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்று ரொம்ப ஓவராக டீகே ஆச்சு. நாங்கள் we will try to save the tooth until it's stub. ஓகேங்களா? ரொம்ப ஓவராக போச்சுன்னா, அதாவது கம்குள்ளே ரூட்குள்ளே போச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆப்சஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் பஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டைமில் ரிமைனிங் பல்லு ரிமூவ் பண்ணுறதா ஒரு சுச்சுவேஷன் வரும். இது மெயின் ரீசன்ஸ். இன்னொன்று பல்லு சப்போஸ் வேர் ரொம்ப வீக் ஆச்சுன்னா, ஓல்ட் ஏஜ்லலாம் வேர் வீக் ஆகும். ஸோ டூத் மொபிலிட்டி ஆரம்பிக்கும், டூத் ஷேக் பண்ண ஆரம்பிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைமில் பல்லு எடுக்கணும். நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இந்த விஸ்டம் டூத்துன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஸ்டம் டூத் அது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் த தேர்ட் மோலார். இப்போ மோலார்ஸ் நம்ம எங்கள் ஜாவில் ஒரு 3 மோலார்ஸ், ஃபர்ஸ்ட் மோலார், செகண்ட் மோலார், தேர்ட் மோலார், அப்பர் அண்ட் லோவர். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் மோலார் அது ஒரு எக்ஸ்ட்ரா டூத் மாதிரி தான், அதுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் மோலார், செகண்ட் மோலார், ப்ரீ மோலார் தான் அந்த சூயிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கடைசி பல்லு எல்லாருக்கும் மோஸ்ட்லி இரப்ட் ஆகிடுவோம், வெளியில் வந்துடுவோம் அந்த கரெக்ட் 18 இயர்ஸ்க்குள்ளே 20 இயர்ஸ்க்குள்ளே. ஆனால் சில டைம் என்ன ஆகும்னா, அந்த நம்ம ஜாவில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த பல்லு இரப்ட் ஆகாமல் அப்படியே உள்ளே மாட்டி போயிடும். சரிங்களா? அப்போ பல்லு உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பயங்கர வலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பெயின் ரொம்ப ஷார்ப் ஷூட்டிங் பெயினாக இருக்கும். அது உங்கள் ஹெட்டுக்கு, இயர்ஸுக்கு இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அன்பேரபிள் பெயின் மாதிரி. அந்த டைமில் நீங்கள் டெஃபினட்டாக டென்டிஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பார்ப்போம் அந்த டூத்தோட பொசிஷன் எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் ஓகே ஒரு மாதிரி ஜஸ்ட் ஓகே இருந்துச்சு, வெளியில் இருக்குன்னா ஜஸ்ட் நார்மலாக எடுத்துடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த பல்லு உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த போன் ஜாக்குள்ளே இருக்கும், ஒரு மாதிரி தூங்குற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக. ஸோ அந்த டைம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சின்ன மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணோம். அது அது கம்மை கட் பண்ணி போனை ட்ரில் பண்ணி அப்புறம் பிட்டாக அந்த பல்லு எடுக்கணும். பல்லு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அந்த கம்மை அட்டாச் பண்ணி சூச்சர்ஸ் போடணும். ஸோ இட்ஸ் அ மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இட்ஸ் நோன் ஆஸ் அண்ட் இம்பேக்டட் டூத். அந்த மூணாவது மோலார் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா அதோட பேர் இம்பேக்டட் டூத். ஸோ அந்த இம்பேக்டட் டூத் ரிமூவல் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இம்பேக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுறோம், சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டூத். அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது அப்படியே மாட்டிச்சுன்னா அது அப்படியே வெளியில் வராமல் ரொம்ப ப்ரெஷர் போடும் மற்ற பல்லில். ஸோ அந்த டைமில் தான் அந்த பெயின் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களால் தூங்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த விஸ்டம் டூத் கண்டிப்பாக எடுக்கணும். இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். இப்போ எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். நான் கூட என் 4 விஸ்டம் டூத் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ சில டைம் என்ன ஆகும்னா, அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது அந்த பெயின் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஆஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் நார்மலாகவே எடுத்துடுவாங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஃபைனலி த விஸ்டம் டூத் இஸ் அ extra tooth. It does not have any function, is of no use. It can be removed. If it comes out normally, okay, no problem. You can leave it as it is. டாக்டர், இப்போ இந்த லேசர்லாம் டென்டிஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சேஃபா இல்லை அது எப்படி ஒர்க் ஆகுது? லேசர்ஸ் அண்ட் டென்டிஸ்ட்ரி இட்ஸ் வெரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா, இப்போது நாங்கள் கம் சர்ஜரி பண்ணும்போது கம் கட் பண்ணும்போது அது அந்த லேசர்ஸை யூஸ் பண்ணி, லேசர் கம்மி வேவ் லெங்க்த்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லேசர்ஸை யூஸ் பண்ணி அந்த கம் சர்ஜரி பண்ணலாம், கம்மை கட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது டிகே டூத், அந்த டிகே மட்டும் ரிமூவ் பண்ணலாம் லேசர்ஸை வச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ் இருக்குது. அது என்ன பெரிய அட்வான்டேஜ்னால், லேசர்ஸில் ப்ளீடிங் இருக்காது. அண்ட்
ப்ளஸ் அனிஸ்தீசியா கூட தேவைப்படாது, லோக்கல் அனிஸ்தீசியா போடுறது தேவைப்படாது. வெரி யூஸ்ஃபுல் டு ட்ரீட் ஃபார் சில்ட்ரன். இப்போ சில்ட்ரன் மெயினாக என்ன ஃபியர் பண்ணுவாங்க, டென்டல் ட்ரீட்மெண்ட்னா ரொம்ப ஃபியர் பண்ணுவாங்க. ப்ளட்டு ரொம்ப இது பெயின் இதாக ரொம்ப. ஸோ இதை வச்சுட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இப்போ பண்ணலாம் இப்படி வந்து இது அண்ட் பார்க்குறதுக்கு கூட ரொம்ப ஒரு மாதிரி டெலிகேட்டாக இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க ஜஸ்ட் தே ஓவர் கம் த ஃபியர். சப்போஸ் நாங்கள் லேசர்ஸை வச்சு நோ bloodless ட்ரீட்மெண்ட். Secondly, no need of anesthesia. That's a main advantage. It's a painless treatment. It's a painless treatment. And suppose நாங்கள் டூத் லெங்தனிங் நம்ம பல்லோட ஹைட் கொஞ்சம் அதிகமாக பண்ணோம், ஸோ அந்த டைமில் கம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகும். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸுக்கு லேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூட் கெனால் பண்ணும்போது அந்த ரூட் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த லேசர் பீம் உள்ளே போட்டு பாஸ் த்ரூ பண்ணால் அது ரொம்ப ரொம்ப ஸ்டெர்லைஸ் ஆகிடும். அந்த இன்ஃபெக்ஷன் நார்மல் அளவுக்கு ப்ரிவென்ஷன் ஆகும். இது லைக் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவ் டூல். What about like older people or older people also can be used. Mainly it's a bloodless procedure and without anesthesia. So அதுவே the patient fear for the patient is 50% gone. டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்மைல் தான் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த ஸ்மைல் பண்ணக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த டீத் லைக் எல்லோஷா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது ஒயிட்னிங் ஆக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. இது இட்ஸ் தனி இட்ஸ் டென்டிஸ்ட்ரியில் ஒரு தனி பிரான்ச். இது ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்ரின்ட்டு சொல்லுவாங்க. ஈஸ்தட்டிக்னா என்ன, பியூட்டி, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒயிட்னிங்கை பற்றி நான் பேசுகிறேன். பிஃபோர் தட் நான் ஸ்கேலிங்கை பற்றி இப்போ ஆல்ரெடி பேசிட்டேன், கம் ப்ராப்ளமில். ஸோ ஸ்கேலிங்னா பேசிக். அது டெஃபினட்டாக பிஃபோர் டூயிங் டீத் ஒயிட்னிங் ஸ்கேலிங் பண்ணோம். ஏன்னா கரை, டீ கரை, டொபாக்கோ, நிக்கோட்டின் ஸ்டெயின்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்கேலிங் பண்ணோம். அந்த டார்டர்லாம் எடுக்கிறதுக்காக டெஃபினட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் ஓகே, ஃபார் பியூட்டிஃபிகேஷன் சேக், இஸ்தட்டிக் சேக், இப்போ நீங்கள் ஆங்கர் ஸ்மைல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும், ஓகேங்களா? உங்கள் ஸ்மைல் த மெயின் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஆல் ஃபிலிம் ஸ்டார்ஸ், எவ்ரிபடி. ஸோ இந்த ப்ளீச்சிங் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல், இட்ஸ் ஜெல். அது ஜஸ்ட் டூத் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுவாங்க 1 ஹவருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்கலரேஷன் கரெக்ட் ஆகிட்டு நார்மல் ஒயிட் கலர் ஆகிடும், சரிங்களா? ஸோ திஸ் கேன் பி டன் இஃப் இட்ஸ் ரியலி. இப்போ இன்னொன்று ஃப்ளூரைடு, சில இடத்துல ஃப்ளூரைடு கண்டென்ட் பப்ளிக் வாட்டர் சப்ளைல கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ளூரோசிஸ் வந்துடும், yellowish discoloration of teeth. ஸோ அதுக்கு நார்மல் ஆக்கிறதுக்காக இந்த டீத் ஒயிட்டனிங், ப்ளீச்சிங் என்று சொல்லுவாங்க, அது பண்ணுவோம், சரிங்களா? பட் நாட் நெசசரி இன் ஆல் கேசஸ். ஏன்னா அது ரொம்ப ஓவராக பண்ணுன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி ஆரம்பிச்சிடும் பல்ல, ஓகேங்களா? Now the second aspect of aesthetic dentistry is in the smile design, veneers என்று சொல்லுவாங்க, சரிங்களா? I think you must have heard about that. So most of the film stars, everybody will have that. Even if the teeth is normal, அவங்க veneers போட்டுடுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் ஸ்மைலை டிசைன் பண்ணுவாங்க, ஃப்ரம் த ப்ரீமோலர் டு அது எப்படி அப்பியர் ஆகணுன்ட்டு. ஸோ லேபில் அது ஒரு செராமிக் மெட்டீரியல் வச்சு அது ஒரு லேமினேட் மாதிரி பல்லோட சர்ஃபேஸில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பல்லோட சர்ஃபேஸில் பர்மனெண்ட்டாக ஓட்டிடுவாங்க. ஸோ எல்லாம் அந்த இன்சைசர்ஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலர்ஸ் எல்லாம் சிமெட்ரியாக தெரியும். ஸோ ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும், சரிங்களா? அது நம்ம நேச்சுரல் டீத் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ கவர் ஓவர் த சர்ஃபேஸ், ஒரு லேமினேட் மாதிரி. ஸோ தட் ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் ஈஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி. ஸோ ப்ளீச்சிங் இஸ் நாட் த ஒன்லி திங். யூ கேன் ஈவன் டூ திஸ் இஃப் யூ வாண்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் ப்ளீச்சிங் ஆல்சோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் பேஸ்லி ஆன் கெமிக்கல் இல்லையா? யா, கெமிக்கல், ஹைட்ரஜன் பெராக்சைடு they use for that. For that any side effects வருமா அதை யூஸ் பண்ணால்? அதான் நான் சொன்னேன், அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாம் ரொம்ப மினிமல் குவான்டிட்டிஸில் தான் இருக்கும். ஸோ அதை லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணோம். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ரொம்ப கம் ரெசிஷன் இருந்துச்சுன்னா, ரூட் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது நாங்கள் ரொம்ப அப்ளை பண்ணால், ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சுன்னா அது இட்ஸ் நாட் குட். ஸ்லைட் yellowish நேச்சுரல் டிஸ்கலரேஷன் இஸ் காமன். அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அது ரொம்ப டிஸ்கலரேஷன் ரொம்ப ஓவராக போச்சுன்னா அந்த டைமில் மட்டும் இந்த ப்ளீச்சிங் ப்ரொசீஜர் பண்ணோம்.
நாட் இன் ஆல் கேசஸ் டெஃபினட்டாக. அண்ட் there's a way of doing it. அது வந்து கிளினிக்கில் தான் பண்ணோம். சில பேர் அது வந்து கிட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அது கிட் கொடுத்துட்டு நாங்கள் வீட்லேயே பண்ணலான்ட்டு சொல்லுவாங்க. பெட்டர் நாட் டு டூ லைக் தட். டாக்டர், இப்போ மெயினாக எல்லாரும் சொல்றது என்னன்னா, லைக் சூடாக சாப்பிட்டாலோ இல்லை சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலோ அந்த பல்கூச்சம்லாம் வந்துடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எதனால டாக்டர் வருது? ஓகே, ஸோ பல்கூச்சம்னா பேசிக்லி அதோட பேர் வந்து சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வெரி காமன். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்கல்ல, க்ளோஸ் அப் கோல்கேட் சென்சிட்டிவ் டீத் இது அது. ஸோ ரொம்ப மோஸ்ட்லி ரொம்ப கோல்டாக குடித்தாதான் அந்த ஷாக்கிங் பெயின் மாதிரி ஒரு சென்சேஷன். ஹாட்டாக குடித்தா கூட வரும், பட் மோஸ்ட்லி டியூ டு கோல்டு வைல் ஹேவிங் கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது ஏன் அது வருதுன்னா, மெயினாக எனாமல் வந்து தேஞ்சு போயிருக்கும். ஸோ எனாமல் தேஞ்சு போயிட்டு அந்த டென்டின் பல்ப் எக்ஸ்போஸ் ஆகும். அதனால மெயினாக அந்த சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸ் வரும். ஓகே, ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸில்? நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நாங்கள் ஹேபிட்ஸ்லேயே ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அது என்னன்னா, இப்போ வந்து டயட், ஓகே, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கண்டெயின் சிட்ரிக் ஆசிட். ஸோ ஓவர் கன்சம்ஷன் அது வந்து அந்த கூச்சம் டெஃபினட்டாக வரும். சரிங்களா? கோலாஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக். அரேட்டட் ட்ரிங்க்ஸ், கோலாஸ் எல்லாம் வெரி ப்ராப்ளமேட்டிக். சுகரி சப்ஸ்டன்சஸ், ஆல் தட் வெரி ப்ராப்ளமேட்டிக். ஸோ அது கம்மி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு அது அந்த சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து அது ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் யூனோ கோலா இஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா? ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் காகிள் பண்ணாமல் இருக்கிறது அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் சென்சிட்டிவிட்டி மேபி ஈவன் பிகாஸ் ஆஃப் கம் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். அதாவது கம் ரெசிஷன், உங்கள் ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் உங்கள் கம் ரெசீட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் ரூட் எக்ஸ்போஸ் ஆகிட்டு சென்சிட்டிவிட்டி வரும் கண்டிப்பாக. நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு ப்ரஷ் பண்ணால் எனாமல் தேஞ்சு போயிடுவோம். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் சென்சிட்டிவிட்டி. ஸோ லைக் திஸ் சென்சிட்டிவிட்டி கேன் பி அவாய்டட், ப்ரிவென்டட். இப்போ டார்டர் கூட அக்யூமுலேட் ஆச்சுன்னா கம் ரெசிஷன் வரும், சென்சிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். இதுக்கு வேரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாக்டர், இப்போ ஃப்ளோசிங் சொல்கிறாங்களா, அது ஆக்சுவலி என்ன டாக்டர்? ஆக்சுவலி ஃப்ளாசிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஹேபிட் தட் வி ஷுட் மெயின்டைன். இப்போ நம்ம ப்ரஷ் எல்லாம் பண்ணுறோம் இல்லை, அந்த மாதிரி ஃப்ளாசிங் கூட ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ், இப்போ 40-50 தாண்டினீங்கன்னா கேப்ஸ் பிட்வீன் த டீத் அது அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் ரிசீடிங் கம்ஸ் எல்லாம் இட்ஸ் அ நேச்சுரல் தான். இட்ஸ் நத்திங் தட் அப்நார்மல். ஸோ பல்லுக்குள்ளே அந்த போன் லாஸும் கேப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஏதோ சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, எஸ்பெஷலி நான் வெஜிடேரியன், ஃபைபர்ஸ் போய் நடுவில் மாட்டிடுவோம். சரிங்களா? அப்புறம் காமனாக ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, டூத் பிக்கை வச்சு நோண்டுவாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப டேஞ்சரஸ். டூத் பிக் பின் எல்லாம் போட்டால், டூத் பிக்கெல்லாம் போட்டால் அது அந்த ஃபஸ்ட்டு அது சரியாக வராது, அந்த ரிமைனிங் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ், அண்ட் கம் ரெசிஷன், போன் லாஸ் எல்லாம் அதிகமாக ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து டென்டல் ஃப்ளாஸ்ன்ட்டு ஒன்று கிடைக்குது. அது வந்து ரவுண்டாக இருக்கும், ஒரு நைலான் ஸ்ட்ரிங் மாதிரி. சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு தான் அந்த ரிமைனிங் பார்ட்டிகிள்ஸ் வந்து எடுக்கணும். இது இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இட்ஸ் அவைலபிள். டென்டல் ஃப்ளாஸ் கூகுள் பண்ணால் யூ கேன் சி. ஸோ அந்த அதுதான் ஃப்ளாஸிங்ன்ட்டு ஒரு ஹேபிட் இன்கல்கேட் பண்ணோம். இப்போது நான் கூட பார்த்தேன்னா டெய்லி ஒரு ஃப்ளாஸ் என் பாக்கெட்லேயே வச்சுப்பேன். ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சா இம்மீடியட்லி த திங் இஸ், அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். டிகே எல்லாம், பேட் பிரெத்து. ஸோ அது வந்து இம்மீடியட்டாக எடுத்துடணும். ஸோ அந்த ஹேபிட் தான் அது இட்ஸ் கால்ட் as ஃப்ளாசிங். ஸோ ஃப்ளாசிங் இஸ் a procedure which is done to remove those remaining fibers which get stuck in between the teeth. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வயசு ஆக ஆக பல்லெல்லாம் ஃபுல்லாகவே வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பல் செட்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது போடலாமா, இல்லை அது போட்டால் எந்த மாதிரி? ரொம்ப வயசான காலத்தில் வாய்ப்பு இருக்குது அது எல்லாம் பல்லும் உலர்றதுக்கு. இடென்ச்சுரல்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, டோட்டலி நோ டீத். இப்போ நாட் வெரி காமன். இப்போ வந்து ப்ரீவியஸ்லி இட் வாஸ், ஏன்னா முதல்ல அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஆனால் இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும் அவங்க பல். ஃபுல்லாக
அப்படி போயிருக்காது. சரிங்களா? ஈவன் வில்லேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் குட். பட் ஓகே, எல்லாம் பல்லு விழுந்துச்சு டோட்டலி எடென்ஷுலஸ்னா பல் செட் போடுவாங்க. இட்ஸ் தே கால் அஸ் டென்ச்சர்ஸ். ஓகேங்களா? அது ஜஸ்ட் லைக் யுவர் டீத். ஜஸ்ட் இட்ஸ் ரிமூவபிள். எடுத்துட்டு போடுற மாரி. அந்த மாரி ஒரு ஆப்ஷன். அதுலயே நெறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. முதல்ல ரொம்ப ஒரு மாரி ரிஜிடா இருக்கும். இப்போ ஃப்ளெக்சிபிள் டைப் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒட்டிக்கும். சரிங்களா? அதோட அட்வான்ஸ்டா கூட இப்போ வந்திருக்கு இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர்ன்ட்டு. நான் இம்ப்ளான்ட்ட பத்தி சொன்னேன்ல உங்களுக்கு, புது டீத். ஒரு 6 இம்ப்ளான்ட் மேல போட்டு 6 இம்ப்ளான்ட் கீழ போட்டு டென்ச்சரை வந்து உள்ள அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி. அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் டீத் ஆல்சோ கேன் ஹேவ் அ நைஸ் டைம். ரொம்ப பெயின் எல்லாம் ஒன்றும் இருக்காது. பல்லு செட்டு வந்து அது ரிமூவபிளாக இருந்துச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா லூஸ் பிகாஸ் வேர் பண்ணி வேர். ஆமாம், அதான் பெஸ்ட் ஆப்ஷன். டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். திஸ் இஸ் விஜய் யோகப்பிரியா சைனிங் ஆஃப். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.